மருத்துவமனையில் எங்களால் ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது, அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போங்கன்னு. கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் கவனமாக நாம் இதை ஃபாலோ பண்ணணும். 2 நாளில் அந்த மருத்துவமனையில் இனிமேல் இவரை எங்களால் காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கொண்டுட்டு போங்கன்ட்டாங்க. ஆனால் உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், ஊடகங்கள் எப்படி இதை விவாதத்துக்கே எடுத்துக்கலைன்னு எனக்கு தெரியல. இன்னமும் அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கார். அப்படின்னா அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் இருந்ததாங்கிற கேள்வி வருது. என்ன தப்புன்னார்? இல்லை, நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரியான கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா? ஏன்னா இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே, 1 மணி இருக்கட்டும். நான் 36 மணி நேரம் கழித்து வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில் கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால் தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. ஆனால் இந்த இடத்துல கொடுத்தது கிரிமினாலிட்டி இந்த மைண்டுங்கிறேன்னா கரூர் நிர்வாகம். அதுக்கு தான் அந்த ரவியுடைய கேஸை நான் சொல்லியிருக்கேன். அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க முதங்கிறேன்னா, அவரை விசாரணை பண்ணுங்க, அப்போதான் உண்மை வரும். ஏன்னா நீங்கள் ஒருத்தரை இழுத்து போட்டு நெஞ்சில் மிதித்து அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு 30% குறையும். அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. நான் அன்னைக்கு பேசி நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் போடலைன்னா நான் நேரடியாக வர வேண்டி இருக்கும்னு சொன்ன பிறகு தான் எஃப்ஐஆரே போட்டார் எஸ்பி. அவ்வளவு மோசமான திராவிட முன்னேற்ற கழக கரவேட்டி கட்டாத திமுக மெம்பர் தான் கரூர் நிர்வாகத்தில் இருக்காங்க. இது உண்மை எல்லாருக்கும், அரசியல் சட்டத்தின் அனைத்து கரங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நன்றி.